அண்மை செய்தி. மாமனாரை மருமகள் தாக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்கின்றோம். காலணியை கொண்டு தாக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிரண் இணைப்பில். கிரண், விவரம் என்ன? வணக்கம் கோபால். நிச்சயமாக தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் வேமுலப்பள்ளி வட்டம் செட்டிப்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் குடும்பம் ஒன்றில் சொத்து பிரச்சனை தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குடும்ப தகராறு பெரிதாகி மாறி அந்த குடும்பத்தின் மருமகள் நடக்கவே முடியாமல் வீல் சேரில் நடமாடும் மாற்றுத்திறனாளியான தன்னுடைய மாமனாரை நடுவீதியில் வைத்து முகத்தில் மாறி மாறி செருப்பால் அடித்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அடி தாங்க முடியாமல் அலறிய அந்த மாமனார் மருமகளின் காலை பிடித்து அடிக்க வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வளர்த்து வந்த நாய் ஒன்று ஓடி வந்து அந்த மருமகளை தடுக்க முயன்று தன்னுடைய முயற்சியில் தோல்வி அடைந்து உறவினர்களை அழைத்து வர வீட்டுக்கு ஓடியது. இந்த சம்பவத்தின் ஹைலைட் என்றே கூறலாம். இந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக வன்முறையில் ஈடுபட்ட அந்த மருமகள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரை உடனடியாக சிறைக்கு அனுப்ப வேண்டும் என வலைதளத்தில் கருத்துக்கள் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இவரை போன்றவர்களை விட்டு வைத்தால் மற்றவர்களுக்கும் இவரை பார்த்து கெட்டு போய் விடுவார்கள். இதனால் குடும்ப அமைப்புகளில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று கிராம மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தற்போது கிராம பஞ்சாயத்து விசாரணையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கோபால், நன்றி கிரண், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.